மிக்ஜாம் புயல் தாக்கத்தின் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்கள் பெரும் பாதிப்பிற்கு உள்ளாகி இருந்தது. குறிப்பாக சென்னை மாவட்டமானது கனமழை மற்றும் புயல் காரணமாக பெரும் சேதத்தை கண்டது. சென்னையின் பல்வேறு இடங்களில் பல்வேறு வீடுகளில் தண்ணீர் உள்ளே புகுந்து அதே போல வாகனங்களும் பழுதடையக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிந்தது. இந்த நிலையில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்குவதாக தமிழக அரசானது அறிவித்திருந்தது. இந்த அறிவிப்பின் அடிப்படையில் தற்பொழுது ரேஷன் கார்டுகளின் அடிப்படையில் பொதுமக்களுக்கு டோக்கன் வழங்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் மட்டும் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மட்டும் டோக்கன்கள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் சென்னை மாவட்டத்தில் மட்டும் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்குமே டோக்கன் வழங்கும் பணிகளானது தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. நேற்று மதியம் முதல் நியாய விலை கடைகளில் பணிபுரிகிற பணியாளர்கள் மூலமாக 6000 ரூபாய் நிவாரணத் தொகைக்கான டோக்கன்கள் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக வழங்கப்பட்டு வரும் நிவாரண நிதிக்கான டோக்கனில் எந்த தேதியில் ரேஷன் கடைக்கு வர வேண்டும், அதே போல எந்த ரேஷன் கடைக்கு வர வேண்டும் என்பது போன்ற விவரங்களும் இந்த டோக்கனில் குறிப்பிடப்பட்டுள்ளது. டோக்கன் பெற்றவர்கள் வருகின்ற 17ஆம் தேதி முதல் 6000 ரூபாய் புயல் நிவாரண நிதியை அவரவர்களுக்கான ரேஷன் கடைகளில் பெற்றுக்கொள்ளும் வகையில் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. தற்பொழுது சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் உள்ள விபி ராமன் சாலை, அதே போல ராயப்பேட்டை பகுதியில் உள்ள லாய்ட்ஸ் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் 6000 ரூபாய் நிவாரண நிதிக்கான டோக்கன் வழங்கும் பணிகள் 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. வீடு வீடாக சென்று டோக்கன் விநியோகம் செய்யும் பணியாளர்களை சுற்றி மக்கள் அப்பகுதியில் உள்ள பணியாளர்களிடம் ரேஷன் அட்டையை பெற்ற பிறகு பொதுமக்களுக்கு டோக்கன்கள் வழங்கப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் ஒரே நேரத்தில் நிவாரணம் பெற வரும்போது கூட்ட நெரிசலை தடுக்கும் நோக்கில் டோக்கன்கள் விநியோகிக்கப்பட இருக்கின்றன. புயல் பாதித்த பகுதியில் பாதிக்கப்பட்டோருக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் நிவாரணம் வழங்குவதற்கான பணிகள் இப்பொழுது துரிதமாக நடைபெற்று வருகிறது. அதே வேளையில் போதுமான டோக்கன்கள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என நியாய விலை கடை பணியாளர்களுக்கு தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று மதியம் முதல் பொதுமக்களுக்கு புயல் நிவாரண நிதிக்கான டோக்கன்கள் வழங்கப்பட்டு வரும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் 2வது நாளாக இன்றும் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் டோக்கன்கள் வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது. பொதுமக்களுக்கு டோக்கன் வழங்குவதோடு எப்பொழுது பணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. வருகின்ற 17ஆம் தேதி முதல் நிவாரணத் தொகையானது அந்தந்த பகுதிகளில் குறிப்பிட்ட ரேஷன் கடைகளில் வழங்கப்பட உள்ள நிலையில் பொதுமக்கள் அவர்களுக்கு குறிப்பிட்டுள்ள தேதியில் பணத்தை பெற்றுக்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.